ஹைங்க, இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரப்பர் பேண்ட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துருக்குறோம் எம்டிஎஃப் அண்ட் வந்து இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எம்டிஎஃப்பையும் ரப்பர் பேண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எம்டிஎஃப்பையும் கனெக்டரையும் வந்து எப்படி ரப்பர் பேண்டில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை செப்பரேட்டாக போடுறேன். இதுக்கு வந்து நம்ம பார்த்தா என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் மூன் ஷேப் வச்சு மட்டும்தாங்க ரப்பர் பேண்ட் ஃபுல்லாகவே நான் செய்ய போகிறேன். இதுக்காக வந்து நம்ம மேட் டைப்பில் வந்து மூன் ஷேப் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கோம். இது போக ஒயிட் கலரில் வந்து ஒன்லி ஒன் பீஸ் மட்டும் நம்ம வந்து ஜெர்கான் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கோங்க. இப்போது நம்ம இந்த மூன் ஷேப் அது போக இந்த ஜெர்கான் ஸ்டோன் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். க்ளூ வந்து நம்ம என்ன க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ரப்பர் பேண்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு. B7000 யூஸ் பண்ணலாம். நார்மல் இந்த வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து பொதுவாக என்ன பண்ணுவேன்னா ரப்பர் பேண்டில் வந்து எம்டிஎஃப்பையும் கனெக்டரையும் வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் B7000 யூஸ் பண்ணுவேன். அது போக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரப்பர் பேண்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேங்க. ஏன்னா 7000 யூஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து ட்ரை ஆயிரும். ஸோ எனக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் இது எது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் 7000 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளூ போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த எம்டிஎஃப் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்படிலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டோனாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைனுங்க. மூன் ஷேப் வச்சு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறதுல இது ஃப்ளார் டிசைன் அழகாக வரும். ரொம்ப ஈஸி, பட் அழகாக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே இந்த மூன் ஷேப் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 இப்படி வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி இப்படி 1 by 1 நீங்கள் அது எப்படி வேணாலும் இப்படி கிளாக் வைஸும் வச்சுக்கலாம், ஹேண்டி கிளாக் வைஸும் வச்சுக்கலாம். இப்படி எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு வந்து ஸ்டிக் பென் இது இருந்துட்டால் தாங்க ஈஸியாக எடுத்து ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இல்லாமல் வெறும் கையில் வந்து எடுத்து ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்து இப்படி இந்த மாதிரி கேப் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. இதுக்காக தான் நான் வந்து B7000 வந்து வேண்டான்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற டக்குன்னு வந்து ட்ரை ஆயிருங்களா, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இந்த க்ளூனா கொஞ்சம் ட்ரையாக இருக்கு, லேட் ஆகுங்க ஃபேப்ரிக் க்ளூங்கும் போது. இப்போ பார்த்தீங்களா தெரியுதா, ஏன் நான் வந்து 7000 போகிறதில்ல அப்படின்ட்டு. நான் எல்லாமே நிறைய ரப்பர் பேண்ட் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க. நம்ம பேஜ் போய் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள், ஆர்ஜே பேங்கிள்ஸ் டிபிஎம்ட்டு இருக்கும். நான் நிறைய ரப்பர் பேண்ட் நம்ம வந்து செய்வோங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். எம்டிஎஃப் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம்டிஎஃப் ஃபுல்லாக வந்து க்ளூவை போட்டு ஃபில் பண்ணணுங்கிறது இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் லேயர் வந்து பண்ணலாங்க. அதுக்கு வந்து க்ளூ இந்த ஸ்டோன் மேலே போடாமல், ஃபஸ்ட் லேயரோட ஸ்டோன் மேலே போடக்கூடாதுங்க. இப்படி இந்த எண்டில் இப்படி போட்டுக்கோங்க. இதுவும் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூ போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து க்ளூ போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து சேம் நம்ம ஃபஸ்ட் லேயரில் என்ன பண்ணமோ அப்போ அந்த மாதிரியே பண்ணுங்க. இப்படி 1 by 1 நம்ம வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வரலாங்க.
இது வந்து நான் எம்டிஎஃப் வந்து கொஞ்சம் பிக் சைஸ் எடுத்திருக்கேங்க. நான் ஸ்மால் எடுக்கும்போது 2 லேயர்ஸ் மட்டும்தான் வரும். அதுலேயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ரப்பர் பேண்ட் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிருங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய எம்டிஎஃப் எடுத்திருக்கோம். சென்டிமீட்டரில் வந்து 2.5 வரும்னு நினைக்கிறேங்க. நான் கரெக்டாக மெஷர் பண்ணி லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த எம்டிஎஃபோட சைஸ் என்ன அப்படின்ட்டு. இந்த மாதிரி 1 by 1 வச்சு நம்ம வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம செகண்ட் லேயரும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து தேர்ட் லேயர் வந்து நம்ம பண்ணணும். அது வாங்க எப்படி க்ளூ அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுவும் இப்படி தாங்க. இதுவும் எதுவுமே இந்த எம்டிஎஃப் இந்த சென்டரில் இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணாதீங்க. இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் லேயரில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருக்குது ஈஸி அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸிங்க. இதில் நுணுக்கமான வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. ஈஸியாக நம்ம பாட்டுக்கு அது நம்ம ஒரே ஒரு ஸ்டோன் தானேங்க யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு சைஸ் ஒரே ஒரு ஸ்டோன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 3 லேயரும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து க்ளூ போட்டுக்கலாங்க. க்ளூ போட்டு இந்த ஜெர்கான் ஸ்டோன் நம்ம வந்து ஒயிட் கலர் எடுத்தோம்ல அதை பேஸ்ட் பண்ணிட்டா ரப்பர் பேண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிருங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு க்ளூ போட்டுக்குங்க. இப்போ வந்து ஜெர்கான் ஸ்டோன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இல்லை ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த எம்டிஎஃப் வந்து நம்ம கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணும்போது இந்த கேப்பெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போடுறேங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம ரப்பர் பேண்ட் பண்ணியாச்சு.